நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தேடி வந்து நெஞ்சிலே நெருப்பு தணல்களை போட்டு அவரை வாட்டிய போதும் துணிந்து நின்று சகபாக்களின் பக்கமே நின்று பின்னர் நீண்ட காலத்துக்கு பிறகு திரும்ப தேடி வந்தாரே பிலால், அவர் பாங்கு ஒலி எழுப்புகிற போது மக்கள் திரள்வார்கள் என்று நான் இஸ்லாமிய சரித்திரத்திலே படித்திருக்கிறேன். இது ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற தன்மை. இதே நேரத்தில் இந்து ஆலயத்திலே இருந்து அவர்கள் இந்த வழியாக அவர்கள் மேளதாளத்தோடு நாதஸ்வர முழக்கத்தோடு அவர்கள் சன்னதியிலே இருக்கக்கூடிய அவர்கள் வழிபடும் சாமியை கொண்டு வந்தால் நாம் அமைதியாக பேச்சு நிறுத்திக் கொண்டு அமைதியாக இருப்போம். மெழுகுவர்த்தி திரிகளை ஏந்திக் கொண்டு கிறிஸ்துவ சகோதரிகள் வந்தால் அப்பொழுதும் அவர்களுக்கு வழிபட்டது. இது ஒரு மரபு. இந்த மரபு காப்பாற்றப்பட வேண்டும். இந்த மரபு நீடிக்க வேண்டும். அண்ணனும் தம்பியுமாக மாமன் மச்சான் உறவு முறை கொண்டாடி கொண்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய இந்த மரபு நீடிக்க வேண்டும். ஆனால் நான் குறிப்பிட்டதை போல ஒரு பக்கத்திலே பருப்பு ஊழல் மிரட்டுகிறது, குட்கா ஊழல் மிரட்டுகிறது, அதன் பிறகு ஆம்னிபஸ் பேர ஊழல் மிரட்டுகிறது, உள்ளாட்சி துறை டெண்டர் ஊழல் மிரட்டுகிறது, ஐவிஎஸ் பிடபிள்யூ டெண்டர் ஊழல் மிரட்டுகிறது. இத்தனை ஊழல்களும் மிரட்டுகிற காரணத்தால் கல்வித்துறையிலும் ஊழல், வைஸ் சான்சலர் நியமனத்திலும் ஊழல் என்று ஊழல் மயமாகிவிட்ட இந்த அரசு மத்தியிலே கைகட்டி சேவகம் செய்வதனால் தான் ஒப்புக்கு நீட் தேர்வை எதிர்த்ததாக சொன்னார்களே தவிர லட்சக்கணக்கான குடும்பத்து பிள்ளைகள் வாழ்வு பாழாகிவிட்டதே. 1176 மதிப்பெண் வாங்கிய குடிசையிலே பிறந்த ஒரு ஏழை ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண் அனிதா தன் உயிரை மாய்த்துக் கொண்டாலே பெரம்பலூரில் குழுமூர் என்ற ஊரை சேர்ந்த பெண். இங்கே கடலூர் மாவட்ட பிரதிபா என்கிற அந்த ஏழை குடும்பத்து பெண் 1125 மதிப்பெண் பெற்று நான் வாழ்க்கையில் மருத்துவராவது ஒன்றுதான் என் கனவு என்று கருதின நீட் தேர்வினால் அது பாய்ப்பு பறிபோய் அவரும் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரே. அதனால் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூறினார், இன்றைய காங்கிரஸ் அறிக்கையும் நீட் தேர்வினுடைய குறைகளை போக்கு அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான வழியை வகுப்போம் என்று ராகுல் காந்தியினுடைய அறிக்கை கூறுகின்றது. முப்படைகளுக்கும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. மிஸ்டர் நரேந்திர மோடி, 130 கோடி மக்களின் காவல் தெய்வங்கள் முப்படை வீரர்கள். தனிப்பட்ட எந்த கட்சியும் எந்த தலைவரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அபிநந்தன் வீராதி வீரர் பார்வையிலேயே எங்கள் தெற்கு சீமை மீசையை வைத்திருப்பார், எனக்கு தெரியும். அந்த அபிநந்தன் வீரராக அவர் போய் பிரிந்து வந்தாரே, தமிழனுக்கு பெருமை, தமிழ் மக்களுக்கு பெருமை. அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதே புல்வாமா தாக்குதலிலே 2 பேர் உயிரிழந்தார்களே, கார்குடி சிவச்சந்திரன், அந்த வீட்டுக்கு தளபதியும் போறார், நானும் போனேன். ஊரே திரண்டது. சிவச்சந்திரன் சொல்லிவிட்டு போனானா, எல்லையில் ஒரு நாள் என் உயிர் போனால் அன்றைக்குத்தான் என் பெருமை இந்த ஊர் மக்களுக்கு தெரியும், அன்றைக்குத்தான் என் புகழ் ஊர் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னாரா. இந்த ஊரே திரண்டு சொன்னது. அதை போலத்தான் அங்கே சுப்பிரமணியன், சவலாப்பேரி சுப்பிரமணியன், கோவில்பட்டிக்கு பக்கத்து ஊர், அந்த வீட்டுக்கு போறேன். இன்னொரு மகனையும் நான் புத்தகத்துக்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்று அவர் அப்பா சொன்னார். நீங்கள் ஏதோ இந்த தாக்குதல் நடந்த போது முப்படைகளில் அதனுடைய பாதுகாப்பிலே ஆகாய விமான போர் விமான பேரத்தில் ஊழல் செய்தீர்களே. நீங்கள் அபிநந்தனை பற்றி பேச, இந்த வீரர்களை பற்றி பேச நரேந்திர மோடிக்கு என்ன யோகியதை அருகதை இருக்கிறது என்று கேட்கிறேன். விமான பேர ஊழலில், போர் விமான பேரத்தில் ஊழலுக்கு இடம் கொடுத்து ஒன்றுக்கு 10 விலை பேசி ஆணி கூட செய்ய தெரியாத, போர் விமான தளவாட ஆணி கூட செய்ய தெரியாத அனில் அம்பானி கம்பெனிக்கு டசால்ட் ஏவியேஷன் கம்பெனியோடு ஒப்பந்தம் போட வைத்து நம்முடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கம்பெனியை தூக்கி எறிந்தீர்களே. இதைத்தானே இந்து ராம் வெளியிட்டார். மிரட்டி பார்த்தீர்களே. இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? அதற்கு பதிலாகத்தான் ஏதோ இதுதான் முசோலினி போன்றவர்கள் சொன்னார்கள். ராணுவத்தை காட்டி இந்த நாட்டை
சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்கள் இதைத்தான் செய்வார்கள். இன்னும் 10-12 நாட்களுக்குள் என்னென்ன திடுக்கிடும் குண்டுகளை தூக்கி வீச போகிறாரோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு எப்படி இந்து டெரர் என்று யாரும் பேசவில்லையே. இந்து டெரர், இந்துத்துவ டெரர் நீங்க நடத்தியதுதானே. நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் நடத்த போய் தானே இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். மகாத்மா காந்தியவே இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் சுட்டுக் கொள்வோம் என்று காட்சி நடந்ததுக்கு கண்டித்தீர்களா? நீங்கள் அந்த நாற்காலில் உட்கார உங்களுக்கு தகுதி உண்டா? பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்க உங்களுக்கு அருகதை உண்டா? இந்த சம்பவத்தை கண்டிக்காத நீங்கள் அந்த நாற்காலில் உட்கார என்ன தகுதி உங்களுக்கு இருக்கின்றது? அன்புக்குரியவர்களே, டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய தலகர்த்தர்களில் ஒருவரான வீராதி வீரர், சிறைச்சாலை விசா கொடுமையும் கண்டவர், எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியவர். ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த திட்டங்களை எல்லாம் இன்னும் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்ற காத்திருக்கிற சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திருப்பரம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி பட்டணத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு எளியவர் வாழ்க்கை பூராவும் தமிழ்நாட்டு வாழ்வாதார உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற நான் ஒரு சாதாரணமானவர். ஆனால் இந்த எளியவன் பேச்சை இவ்வளவு அமைதியாக இத்தனை ஆயிரம் மக்கள் கேட்டீர்களே. இந்த இரவிலே நீங்கள் வீட்டிலே போய் அமைதியாக யோசித்து பாருங்கள். நான் சொன்னதை யோசித்து பாருங்கள், தீர்ப்பளியுங்கள். நீங்கள் நீதிபதிகள். என் வழக்கை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.